ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து விதை கீழே போட்டு செடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பூவுலேருந்து டைரெக்டாக செடி வந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பூவு. பார்க்கறதுக்கு அன்னாச்சி பழம் மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு இதுலேருந்தும் இப்படி பூ இது காஞ்சிடுச்சு, பூத்து அழகாக இருக்கும். அந்த பூ பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. பூத்த பிறகு இப்படி காஞ்சிடும். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ரோஜா பூ இதழ் மாதிரி அப்படியே இதில் வந்து விதை இருக்கும்ப்பா, அதுலேருந்து செடி வரும். இங்கே பாருங்கள், அப்படி வந்த செடி தான் இது அழகு செடி தான். இது ஒரு குரோட்டன்ஸ் மாடல். இங்கே பாருங்கள், அப்படியே டைரெக்டாகவே மேலே மேலே அப்படியே முளைச்சிக்கிட்டே போவோம். எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போவாங்க. மூங்கில் மாதிரி கொஞ்சம், ஆனால் அழகாக இருக்கும். இந்த பூ தான் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அது மாதிரி முக்கு மாதிரி இருக்கும், விரியாது. இதுதான் இதுவே. இதுலேருந்து கொஞ்சம் இந்த இதில் வந்து கேப்பில் வந்து பூ பூக்கும். இந்த பூ நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிச்சு தண்ணியில் போடலாம், உள்ளே வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். இதுவும் ஒரு பூலேருந்து எத்தனை செடி வந்துருக்கு பாருங்கள். 1 2 3. இது வந்து அதோட பெருசு. இங்கே பாருங்கள், செடி வந்து இப்படி இருக்குது. அதோட இது பூவுலேருந்து இந்த விதை வேறு செடி விதைனா இங்கே பாருங்கள், தலைகீழ முளையுது. செடி இப்படி போகுது, இந்த 2 செடி வந்து தலைகீழ வந்துருக்கு. இது நம்ம என்ன செய்யலாம், இப்போ தனித்தனியாக எடுக்கலாம். அதை பாருங்கள், எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அழகுக்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சோம்னா, அடிக்கடி தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு தண்ணி மாற்றணும். பார்க்கறதுக்கு நல்லா அழகாக குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஓடி இங்கே பாருங்கள், கடைசியாக அதோட அவுட்லுக் இப்படி தான். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வீட்டு உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அழகாக இந்த வேர்லேருந்து இது குட்டியாக இருக்குது கொஞ்சம். இது வந்து வேறு ஒரு செடியில் சின்ன பூவில் வந்து வச்சு வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், வேர் இருக்குதா, தண்ணியில் வந்து அழகாக வேர் விடும். இதுவும் இப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். டிவி முன்னாடி வீட்டில் வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும், இது மண்ணில் வச்சிங்கன்னா நிறையா மல்டி பிளான்ட் நிறையா கொடுக்கும். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும். நல்ல காற்றை வந்து நல்லா க்ளீன் பண்ணும், டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆக்சிஜன் கொடுக்கும். இது வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாய்.